தினேஷ் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க இதுக்கு? குக்கு வந்து சார் அது ஃபஸ்ட்டு ஹீரோ அப்படின்லாம் ஃபிக்ஸ் பண்ணலை, இது பண்ணலை. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து எதிர்நீச்சல்லாம் வந்த டைம், அது எதிர்நீச்சல் நடந்துகிட்டு இருந்த டைம். அப்போ சிவகார்த்திகேயன்ட்ட சொல்லலாமா அப்படின்னுலாம் அப்போ ஒரு டாக் வந்தது. ஏன்னா அவர்கிட்ட அந்த படத்தில் ஒரு ஹியூமர் இருக்கும். ஸோ அப்படி ட்ரீட் பண்ணலாமா அப்படின்லாம் ஒரு ஆரம்பத்தில் ஒரு சஜெஷன்லாம் வந்தது. பட் அப்படி பண்ணலை. அதுக்கப்புறம் எனக்கு அட்டகத்தி பார்த்துட்டு தினேஷ் மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது. நல்லா இருக்கான், நம்ம இதுக்கு பண்ணால் கரெக்டாக இருக்குங்கிற ஒரு ஸ்பேஸ் வந்தது. நேரில் கூப்பிட்டு பார்த்த உடனே அவன் ரொம்ப டெடிக்கேட்டடாக உள்ளே வந்தான். அந்த மாதிரி தான் அது நடந்தது. என்னென்னா குக்குவுக்கு அந்த வழக்கு எண் 18 படம் இருக்குல்ல சார், அந்த படத்துடைய மலையாள வெர்ஷனில் நடித்த பொண்ணு தான் அந்த மாளவிகா, குக்குவோட ஹீரோயின். நான் அந்த படத்தை பார்த்துட்டு பிளாக் பட்டர்ஃப்ளைன்னு நினைக்கிறேன், அந்த படம் பார்த்துட்டு 2 பேருமே ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. இப்போ தினேஷ் மாளவிகா 2 பேர் தான் ஹீரோ ஹீரோயின் நான் முடிவு பண்ணிட்டேன் ஒரு டைரக்டராக. ஆனால் மாளவிகாரம் நேரில் பார்க்கவே இல்லை. நான் படத்தில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் வீடியோ பார்த்தது தான், நான் நேரில் பார்க்கல. ஆனால் நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த பொண்ணு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷையும் முடிவு பண்ணிட்டேன். தினேஷையுமே அதுக்கு முன்னாடி நேரில் கூப்பிட்டு நான் பார்க்கல. ரிஹர்சல் ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி ரிஹர்சல் காலையில் இதில் டான்சர்ஸ் யூனியனில் ஒரு ஹாலில் ரிஹர்சல். காலையில் வர்றாங்க, ஃபஸ்ட்டு மாளவிகா வருது, தினேஷ் வராங்க. 2 பேரையும் பார்த்தா நான் ஷாக்கு. என்னென்னா நாம் நினச்சிருந்த ஒரு உருவம் இருக்குது இல்லையா, அந்த ஸ்பேஸ்லேருந்து அவங்க வேறு ஒன்றா இருக்காங்க நேரில் பார்க்கும்போது. மாளவிகா வந்து கொஞ்சம் வெயிட்டு போட்டு அந்த ஸ்பேஸில் இருந்தது, தினேஷுமே வெயிட் போட்டு இருந்தான். ஸோ இப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு இது இருந்தது. 2 பேரையும் வச்சு நான் ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வந்தாங்க, வந்து பார்த்தாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு மாளவிகாவை அப்படியே பார்த்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அந்த பொண்ணா ஹீரோயின் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம், கூட்டத்தை கலைக்கிற ஏற்பாடு பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மேனேஜர் சொன்னார்.